அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, ஏப்ரல் 24 இந்த நாள் சோசலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது ஸ்தாபக தினமாகும். பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் மார்க்சிய சிந்தனையாளர் தோழர் சிவ்தாஸ் கோஸ் ஒரு சில தோழர்களுடன் 1948 ஏப்ரல் 24 இக்கட்சியை தோற்றுவித்தார். இன்று 22 மாநிலங்களில் எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி பெற்று உன்னதமான சிவப்பு கொடியை ஏந்தி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. உலக மார்க்சிய தலைவர்களான மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாசேத்துங் ஆகியோர்களின் மிகச்சிறந்த வழித்தோன்றலான தோழர் சிவ்தாஸ் கோஸ் அவர்கள் இளமை காலம் முதல் வாழ்நாள் இறுதி வரை கம்யூனிஸ்ட் கலாச்சாரத்தையும் தரத்தையும் பெறுவதில் சமரசமற்ற போராட்டத்தை மேற்கொண்டார். இந்திய பாட்டாளி வர்க்க புரட்சி நடத்தும் பொருட்டு எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை எவ்வித ஆதரவும் இன்றி வளர்க்க அயராது பாடுபட்டார். இந்த செயல்முறை போக்கின் மூலம் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் ஆசிரியராகவும் பரிணமித்தார். இன்று இக்கட்சியை மக்கள் மதிப்புடன் உணரும் அளவிற்கு ஒரு சக்தியாக வளர்ந்துள்ளது. இன்று நமது கட்சி இந்திய பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையாக திகழ்கிறது. 1940 1960களில் தேசிய சர்வதேசிய அளவில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையை கணித்து தோழர் சிவ்தாஸ் கோஸ் கூறியது நிரூபணமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தோழர் ஸ்டாலினுக்கு பின்பு சோவியத் சோசலிச முகாம் குருச்சேவின் தலைமையில் திருத்தல்வாதத்தை கடைபிடித்ததால் காலப்போக்கில் எதிர்ப்புரட்சி ஏற்பட்டு சோசலிசம் வீழ்ந்து முதலாளித்துவம் வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து சீனாவிலும் சோசலிசம் வீழ்ந்தது. இது மக்களிடம் மாபெரும் மதிப்பை பெற்றிருந்த உலக கம்யூனிச இயக்கத்திற்கு மாபெரும் இழப்பாகும். மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாகும். இனி சோசலிசம் எதிர்காலத்தில் வருமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் தோழர் சிவ்தாஸ் கோஸ் தலைமையிலான எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி ஆச்சரியப்படவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை. தோழர் சிவ்தாஸ் கோஸ் 1948 சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மார்க்சிய லெனினிசத்திற்கு புறம்பான எந்திரத்தனமான சிந்தனைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். மார்க்சிய லெனினிய சித்தாந்தத்தின் மூலம் சரியான நேரத்தில் தவறுகளை களைவதன் முக்கியத்துவத்தை தயக்கமின்றி உலக கம்யூனிஸ்டுகளுக்கு அப்பொழுதே விளக்கியுள்ளார். பாட்டாளி வர்க்கத்தின் ஒற்றுமையையும் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒற்றுமையையும் சோசலிச முகாமின் ஒற்றுமையையும் பாதுகாக்க உலகில் உள்ள எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சித்தாந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதேபோல தோழர் ஸ்டாலின் மீதான தனிநபர் துதியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் லெனினிசம் என்ற மகுடத்தை குருச்சேவ் கீழே தள்ளியுள்ளார் என தோழர் சிவ்தாஸ் கோஸ் அன்றே கூறியுள்ளார். ஏகாதிபத்தியமும் பாட்டாளி வர்க்க புரட்சியும் என்று அழைக்கப்படும் காலகட்டத்தில் சோசலிச புரட்சி சாத்தியம் என எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது. சர்வதேச நிலைமை இப்படி இருக்க இந்தியாவின் நிலை என்ன என்பதை தோழர் சிவ்தாஸ் கோஸ் அன்றே விளக்கினார். உலக அளவில் 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில்
முதலாளித்துவம் வளர்ந்து ஏகாதிபத்தியமாக மாறியது. இக்காலகட்டத்தில் ஏகாதிபத்தியம் அழுகி மரண தருவாயில் இருந்தது. இந்த பிற்போக்கு காலகட்டத்தில்தான் 1947 இந்தியா வெறும் சமரச அரசியல் மூலம் பிரிட்டிஷாரிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. இச்சுதந்திரத்தின் மூலம் இந்திய ஏகபோக முதலாளித்துவ வர்க்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. தோழர் சிவ்தாஸ் கோஸ் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டார். இந்தியாவிலும் உலகின் எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் இன்றைய பிற்போக்கு முதலாளித்துவ காலகட்டத்தில் மக்கள் போராட்டங்களில் குதித்து புரட்சியை நடத்தி விடாமல் இருக்க பாசிசத்தை கடைபிடிப்பார்கள் என்றார். மத்தியில் மூலதனம் குவிதல், அரசியல் அதிகாரம் குவிதல், மாநில அதிகாரங்களை பறித்தல், கருப்பு சட்டங்களை இயற்றி இந்திய முதலாளித்துவ வர்க்கம் நிர்வாக பாசிசத்தை கொண்டு வந்து மக்களை அடக்கி வருகிறது. இந்திய முதலாளித்துவம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் மூலம் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. இன்று பாஜகவின் மூலம் கூடவே மதவெறியையும் தூண்டி பாசிசத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே தேர்வுமுறை என்ற மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை அமுலாக்கி வருகிறது. மாநில அரசுகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. சுரண்டல் பொருளாதார அரசியல் கொள்கைகளையும் திட்டங்களையும் எதிர்த்து போராட்டங்களை வளர்க்காமல் போலி கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவ கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு பார்லிமெண்ட் மூலம் புரட்சி நடத்த முடியும் என்ற சமரச பாதையை தேர்ந்தெடுத்ததின் மூலம் கம்யூனிச மதிப்பை சீர்குலைத்து வருகின்றனர். இச்சூழ்நிலையில் எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சியானது மக்களின் எரியும் பிரச்சனைகள், அநீதிகள் மற்றும் பாசிசத்தை எதிர்த்து சக்தி வாய்ந்த தொடர்ந்த போராட்டத்தை முதலாளித்துவ எதிர்ப்பு சோசியலிச புரட்சி என்ற அரசியல் பாதையின் அடிப்படையில் மக்களை ஒன்றிணைத்து மக்கள் கமிட்டிகள் மூலம் போராடி வருகிறது. இதன் மூலம் ஜனநாயகம் எண்ணம் கொண்ட மக்களின் நன்மதிப்பை பரந்த அளவில் பெற்று வருகிறது. இது எதிர்காலத்தில் புரட்சி சாத்தியம் என்ற நம்பிக்கையை மக்களிடம் உருவாக்கியுள்ளது. முதலாளித்துவ சமுதாயத்தில் மனிதனை மனிதன் சுரண்டுவதிலிருந்து விடுதலை பெற பாட்டாளி வர்க்கமாகிய நாம் ஒன்று கூடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இவைதான் எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏப்ரல் 24 அறைகூவலாகும். மார்க்சிசம் லெனினிசம் தோழர் சிவ்தாஸ் கோஸ் சிந்தனைகள் நீடூழி வாழ்க. சோசலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா ஓங்குக. முதலாளித்துவ எதிர்ப்பு சோசலிச புரட்சி ஓங்குக.